ஆண்டோர் கொடுத்த தாளந்துகள், ஆண்டு கொடுத்த தரிசனங்கள், ஆண்டவர் கொடுத்த வல்லமைகளை ஆண்டவருக்காகவே பயன்படுத்த வேண்டும் என்று இந்த நாள் வரைக்கும் நான் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்து கொண்டிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு நிலையில் ஆண்டவர் என்னுடைய இருதயத்தில் வைத்த ஒரு பாரம் என்னன்னா, எப்படியாவது ஒரு கூட்ட ஜனங்களை பரலோக ராஜ்யத்துக்கு கொண்டு போக வேண்டும் என்ற நோக்கம். அல்லேலூயா. ஆகவே நம்முடைய சபை மக்கள் பரலோகத்துக்கு வரணும். பரலோகத்துக்கு வரக்கூடிய வழிகளை ஆண்டவர் இந்த கடந்த 19 ஆண்டுகளாய் உங்களுக்கு போதித்திருக்கிறார். ஆகவே என்னால் முடிந்த சத்தியத்தை நான் தியாகமாய் அர்ப்பணிப்போடு கண்பிடித்து அநேக நாள் ஜெபித்து அநேக நாள் சோத்திரம் ஆரம்ப நாட்களில் உபவாசம் இருந்து ஆண்டவருடைய சத்தியத்தை உங்களுக்கு போதித்திருக்கிறேன். அதை நீங்கள் பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். இனி காலம் செல்லாது. அல்லேலூயா. நீங்க பிரயோஜனப்படுத்திக் கொண்டீங்கன்னா ஆண்டவர் உங்களையும் எடுத்து பல தேசங்களுக்கு பயன்படுத்துவார். நான் விசுவாசிக்கிறேன். இன்றைக்கு மாத்திரமல்ல, ஆரம்ப நாட்களிலிருந்து நான் சொல்லிக்கொண்ட ஒரு காரியங்கள், நம்முடைய சபையிலிருந்து ஊழியர்கள் எழும்பணும். ஆரம்ப நாட்கள் சின்ன சபையா இருக்கும்போது இந்த இடத்துல ஐவகை ஊழியர்கள் நம்முடைய சபையிலிருந்து எழும்பணும்னு சொல்லி ஜெபம் பண்ணி கொண்டிருந்தோம். ஆண்டவர் இன்றைக்கு ஒரு 2-3 பேரை ஊழியக்காரர்களாக எழுப்பி ஆண்டவர் கொண்டு போய் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகவே இன்னும் இருக்கக்கூடிய வாலிபர்கள் இதே இடத்துல இருக்கணும்னு நான் விரும்புறது கிடையாது. நீங்கள் எல்லாரும் புறப்பட்டு போய் ஆண்டவருடைய ஊழியத்தை செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். அல்லேலூயா. ஆகவே அந்த விருப்பத்தின் அடிப்படையில் ஆண்டவர் இன்றைக்கு எனக்கு கொடுத்த ஒரு வார்த்தையை நான் சொல்லி கடன் சொல்ல விரும்புகிறேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம், மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. 36வது வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்டபோது, மத்தேயு 9ஆம் அதிகாரம் 36வது வசனத்தில் இருந்து, அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது அவர்கள் மெய்ப்பனில்லாத ஆடுகளைப் போல தொய்ந்து போனவர்களும் சிதறப்பட்டவர்களுமாய் இருந்தபடியால் அவர்கள் மேல் மனதுருகி தம்முடைய சீஷர்களை நோக்கி, அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம், ஆதலால் அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி அவரை வேண்டிக் கொள்ளுங்கள் என்றார். இது ஒரு வேண்டுதலாக அல்லது ஜெப தூபங்களாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பக்கூடிய ஒரு காரியங்கள். எழுதிட்டீங்கன்னா என்ன பாருங்க. இப்போ ஆண்டவர் சொல்லக்கூடிய ஒரு காரியம், தம்முடைய சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், நீங்கள் ஜெபிக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆங்கில வேதாந்தத்தில் பிரேயர் தான் போடப்பட்டிருக்கிறார். நீங்கள் எதற்காக ஜெபிக்க வேண்டுமா? வேலையாட்கள் உண்டாக வேண்டும் என்பதற்காக. ஏன் வேலையாட்கள் வேண்டும்? அந்த நாட்களில பார்த்தீங்கன்னா இயேசு ஒருவரால் எல்லா இடத்திலும் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க முடியவில்லை. அவர் எவ்வளவோ பிரயாசப்படுகிறார். ஆண்டவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. அவரை குறித்து நீங்க பார்த்தீங்கன்னா 35வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. பின்பு இயேசு சகல பட்டணங்களையும் கிராமங்களையும் சுற்றி நடந்து ஜெப ஆலயங்களில் உபதேசித்து ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்து ஜனங்களுக்கு உண்டாயிருந்த சகல வியாதிகளையும் சகல நோய்களையும் நீக்கி அவர்களை சொஸ்தமாக்கினார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். அப்படியானால் ஆண்டவர் செய்த ஒரு காரியங்கள் என்ன? அவர் பட்டணங்களுக்கு போனார், கிராமங்களுக்கு போனார், எல்லா இடங்களிலும் போனார். இன்னும் சொல்ல வேண்டுமானால் ஒரு தனிப்பட்ட நபருக்காக ஒரு தனிப்பட்ட நபர் ரட்சிக்கப்பட வேண்டும், ஒரு தனிப்பட்ட நபர் பரலோகத்து ராஜ்யத்திற்கு வர வேண்டும். ஏன்னா அவர் எதற்கு சுவிசேஷத்தை அறிவித்தாராம்? ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை அறிவித்தார். அப்போ அவருடைய எண்ணங்கள் நோக்கங்கள் எல்லாமே இந்த உலகத்திலே
சுகபோகமாய் வாழ்ந்து இருப்பதற்காக அல்ல. நமக்கு இதைவிட ஒரு மேலான ஒரு உலகம் இருக்கிறது, இதைவிட ஒரு மேலான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கைக்கு நேராய் கொண்டு செல்ல வேண்டும் என்றுதான் ஆண்டவர் அதிகமாய் விரும்பினார். ஆகவேதான் ஆண்டவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் ஒரு மனிதனை கூட தேடி ஓடினார். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையை பார்த்தீங்கன்னா, இன்றைக்கு ஊழியங்கள் மிகவும் மோசமான ஒரு சூழ்நிலையிலே போய் கொண்டிருக்கிறார். இன்றைக்கெல்லாம் பெருமைக்காக, மேன்மைக்காக, ஒரே பந்தாவுக்காக ஊழியங்கள் நடக்கிறதை ஒழிய உண்மையான ஆண்டவருடைய நோக்கத்தை அறிந்து, உண்மையான ஆண்டவருடைய சிந்தையை அறிந்து, இருதயத்தின் துடிப்பை அறிந்து செயல்படுகிற ஊழியர்கள் எங்கே? இல்லை, இன்றைக்கு இல்லை. இன்றைக்கு எல்லாரும் ஒரே பந்தா. ஒரு ஊழியக்காரரை அழைத்தோம். நான் நிறைய கஷ்டப்பட்டிருக்கிறேன். எத்தனையோ தலைவர்களை அழைத்து இன்றைக்கு இந்த திருவள்ளூர் பட்டணத்தில் நான் அநேக ஊழியங்களை செய்திருக்கிறேன். திருவள்ளூர் பட்டணத்தில், வெளியில, எல்லா இடங்களிலே. ஆனால் அதில் நான் கண்ட அனுபவத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமா இருக்கும். ஒரு ஊழியக்காரரை அழைத்தால், நீ எத்தனை அடி? ஒரு 60 அடி ஸ்டேஜ் போடணுமா? 60க்கு 60 முன்னாடி குரோட்டன்ஸ் வைக்கணும். இந்த பிஎஸ்சி தான் கூப்பிடணும். இவர்கள் தான் இசை வாசிக்கணும். இவ்வளவு பணம் எனக்கு கொடுக்கணும் காணிக்க. இதற்கு ஒத்துழைப்பு கொடுத்தீங்கன்னா இவ்வளவு பேர் வரணும், இல்லைன்னா கஷ்டம், வர முடியாது அப்படி என்று சொல்லக்கூடிய ஆட்கள் தான் இன்றைக்கு இருக்கிறார்கள். ஆனால் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவோ அவர் பட்டணங்கள் தோறும், கிராமங்கள் தோறும் சுற்றி திரிந்தார். ஏன்? எதற்காகனா, ஒரு மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம். ஆண்டவருடைய வார்த்தை தான் சொல்றது, மனம் திரும்புகிற ஒரு பாவி நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம். திரள் கூட்ட ஜனங்களுக்காக ஆண்டவர் என்றைக்குமே சோத்திரம் தேடி போல. திரள் கூட நான் வந்தேன்னா தன் சீசர்கள் 12 பேர் இதெல்லாம் சொல்லி அவருக்கு செய்யவே இல்லை. அவர் போனார். அவர் போகிற செய்திகளை கேட்டார்கள். அதாவது யார் தெரியல, அவருக்கு சினிமாவில் ஒரு டைலாக் இருக்கும், இது என்னது, இது ஆள் சேர்த்த கூட்டணி, இது தானா சேர்ந்த கூட்டணி யாரும் சொன்னாங்க இல்லை? யாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சொல்ல மாட்டோமே. இது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்ற மாதிரி ஆண்டவர் அன்றைக்கு எங்கேயுமே ஆள் சேர்க்கவே இல்லை. அவர் தானா வந்த கூட்டம். ஏன்னா அவரை பார்த்தார். அவர் முகத்தை பார்க்கும் போது சுகம் அடைகிறது. அவர் நிழல் பட்ட மாத்திரத்தை சுகமடைகிறது. அவர் வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாலே அற்புத அடையாளம் நடக்கிறது. அவர் வாய் திறந்தாலே காயம் கட்டப்படுகிறது. அல்லேலூயா. அவர் வாய் திறந்து பேசினாலே ஜனங்கள் அவருடைய வார்த்தையினாலே, அவருடைய மனதுருக்க பேச்சினாலே இழுக்கப்பட்டார்கள், ரட்சிக்கப்பட்டார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலையில ஆண்டவரால் எவ்வளவு நடக்க முடியுமோ, எவ்வளவு பாடுபட முடியுமோ, எவ்வளவு பிரயாணப்பட முடியுமோ போனார். ஆனால் கடைசியில் அவர் சொல்றாரு, தம்முடைய சீசுகளை அழைத்து, எப்பா முடியலப்பா என்னால. ஏன் ஒரு நாள் முடியல? ஏன்னா அறுப்போ மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். ஆகவே நீங்கள் என்ன செய்யுங்க? நீங்க வேண்டிக் கொள்ளுங்கள். எதற்காக வேண்டிக் கொள்ள வேண்டுமாம்? அறுப்புக்கு எஜமான் தமது அறுப்புக்கு வேலையாட்களை அனுப்பும்படி வேண்டிக் கொள்ளுங்கள் என்று கேட்டார் சீசர்கள். இன்றைக்கும் அதே கேள்வியை தான் ஆண்டவர் இன்றைக்கு நம்மோடு கூட கேட்டுக்கொண்டிருக்கிறார். அறுப்பு மிகுதி, வேலையாட்களோ கொஞ்சம். அறுப்பு என்றால் என்ன? யாரை குறிக்கிறது? ஜனங்களை குறிக்கிறது. ஜனங்களை குறிக்கிறது. அப்போ ஜனங்கள் எப்படி இருக்கிறார்கள்? தயாரா இருக்கிறாங்க. எதற்காக? அறுக்கப்படுவதற்கு. அறுக்கப்படுவதற்கு தயாரா இருக்கிறார்கள். அப்படியானால் ஜனங்கள் எல்லாரும் ரட்சிக்கப்படுவதற்கு, ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவர்கள் ஆயத்தமாய் இருக்கிறார்கள். ஆனால் வேலை செய்வதற்கு ஆட்கள் இல்லையே. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அவர்கள் எப்படி இருக்காங்க நல்லா கவனிச்சு. இந்த வசனத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா இருக்கும். 35வது வசனத்துல வாசிக்கிறோம், மீண்டும் வாசிக்கிறோம் பாருங்க. பின்பு 36 வசனம். அவர் திரளான ஜனங்களை கண்ட பொழுது அவர்கள் மேய்ப்பல் இல்லாத ஆடுகளை போல தொய்ந்து போனவர்கள்.
சிதறப்பட்டுகிறவர்களுமாய் இருந்தார்கள். என் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, அறுப்பு ரெடியா இருக்கிறது, தயாரா இருக்கிறது. எப்படிப்பட்ட நிலையிலே அந்த ஜனங்கள் எப்படி இருக்கிறார்களாம்? அவர்கள் தொய்ந்து போன நிலையிலே இருக்கிறார்கள், வேதனை அடைந்து கொண்டிருக்கிறார்கள், துக்கம் அடைந்து இருக்கிறார்கள். தன்னுடைய வியாதியினாலே அவர்கள் பட்ட பாடுகள் இருக்கிறது பாருங்களா, ஐயோ பொறுக்க முடியாது. அது பட்ட பாடுகள், உபத்திரவங்கள், வேதனைகள், அப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள். அந்த ஜனங்களுக்கு சுவிசேஷத்தை சொல்லி அவர்களுடைய பாரங்களை இறக்கி வைப்பதற்கு ஆட்கள் தேவை என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இன்னைக்கு நீங்க நானும் ஆயத்தமா? அல்லேலூயா. இன்னைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்தவர்களுடைய ஒரு மிகவும் ஒரு முக்கியமான காரியம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. ஆண்டவரே எனக்கு வீடு கொடுங்க, எனக்கு பங்களா கொடுங்க, எனக்கு பைக்கு கொடுங்க, எனக்கு காரு கொடுங்க, எனக்கு நல்ல வசதி கொடுங்க, எனக்கு இத்தனை பிள்ளைகள் இருக்கிறாங்களா அத்தனை பிள்ளைகள் வீடை கொடுங்க. எல்லாம் கொடுக்கிறார் ஆண்டவர், எல்லாம் கொடுக்கிறார். தேவைதான். இந்த உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு வீடு அவசியம், சம்பளம் அவசியம், வருமானம் அவசியம், தன் பிள்ளைகளுடைய எதிர்காலம் அவசியம், இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா எல்லாவற்றையுமே நாம் வாங்கிக் கொள்கிறோம். ஆனா வாங்கிக் கொள்ளக்கூடிய ஆண்டவரிடத்திலிருந்து வாங்கிக் கொள்ளக்கூடிய இந்த ஆசீர்வாதங்கள் எல்லாம் நாம் போக போகிறோமே பரலோக ராஜ்யத்துக்கு, அந்த பரலோகத்துக்கு வருமா? ஒரு கேள்விக்குறி. எல்லாத்தையும் கேட்கிறோம், இந்த உலகத்திற்குரிய காரியங்கள் எல்லாத்தையும் நாம் கேட்கிறோம். ஆனால் நம்மோடு கூட வரப்போவது எதையா வரும்? வீடு வருமா? ஆஸ்தி வருமா? நீங்கள் சம்பாதித்த சம்பாத்தியங்கள் வருமா? நீங்கள் சேமித்த வங்கிகளிலே சேமித்த பணங்கள் வருமா? வராதையா, வராது. ஆனால் நான் சொல்லுகிறேன், நீங்கள் இந்த உலகத்தில் வாழ்கின்ற நாட்கள் வரைக்கும் ஒரு ஆத்துமாவையாவது ரட்சிக்கப்படுவ செய்வீர்களே, ஆனால் ஒரு ஆத்துமாக்களுக்காவது நீங்கள் சுவிசேஷத்தை அறிவித்து ஒரு ஆத்துமாவையாவது இந்த சபைக்கோ அல்லது வேற எந்த சபைக்கோ கொண்டு போவீர்களே, ஆனால் அந்த ஆத்துமா தாங்க பரலோகத்துக்கு வரும். அப்போதான் உனக்கு மிகுந்த சந்தோஷம் உண்டு, அப்போதான் நீங்கள் மிகுந்த கனிகளை கொடுப்பீர்கள். இதுவரைக்கும் நாம் கிறிஸ்தவனை வாழ்ந்தோமே, என்ன லாபம்? இதுவரைக்கும் நான் ஆண்டவர் உங்களுக்கு சுகத்தை கொடுத்திருக்கிறாரே, நல்ல ஆரோக்கியத்தை கொடுத்திருக்கிறாரே, நல்ல பணங்களை கொடுத்திருக்கிறார், நல்ல வேலைகளை கொடுத்திருக்கிறார். ஆனால் இந்த வேலைகளை பணங்களை வைத்து நாம் ஆண்டவருக்காக செய்தது என்ன செய்திருக்கிறோம்? எல்லாம் தனக்கு தனக்கு தனக்கு. ஆண்டவர் அதை எதிர்பார்க்கலங்க. ஆண்டவர் சொல்றார், நீ புறப்பட்டு போ, நீங்கள் புறப்பட்டு போங்கள். ஆண்டவராகிய இயேசு இப்படிப்பட்ட தொய்ந்து போன நிலைமையில பாடு அனுபவிக்கிற பிள்ளைகள் ஜனங்களை பார்த்து அவர் மனதுருகினார். அவர்கள் படுகிற வேதனைகளை பார்த்தார், மனதுருக்கமுடையவராக இருந்தார். அதற்காக தான் ஜனங்களுக்காகவே தன்னுடைய வாழ்க்கையை அர்ப்பணித்த ஒரு தியாகிங்க நம்ம ஆண்டவராகிய இயேசு. பணத்தை சேர்க்கிறதுனா முடியுமா? முடியாது. ஆண்டவருக்கு முடியும். ஆண்டவர் குறித்து சொல்லப்படுகிறது, இந்த உலகத்தையே படைத்த தேவன், அந்த சராசரங்களை உண்டாக்கின தேவன், செல்வங்களையும் செழிப்பை எல்லாவற்றையும் படைத்த தேவன், அவரை குறித்து சொல்லப்படுகிறது, மனுஷகுமாரனுக்கு தலை சாய்க்க கூட ஒரு சென்ட் இடம் கிடையாது, ஒரு இடம் கிடையாது. தலை சாய்ப்பதற்கு கூட இடம் கிடையாது. அப்படின்னா தலைனை எப்படி சாய்ப்பாங்க? உட்கார்ந்தே சாய்ப்பாங்க. உட்கார்ந்தா எத்தனை சென்ட் வரும்? எத்தனை ஸ்கொயர் ஃபீட் வரும்? ஒரு 2 ஸ்கொயர், 2 அடி, 2க்கு 2 தான். அது கூட இல்லை என்று வேதம் தெளிவாய் சொல்லும். ஆனால் அவரால் நன்மை பெற்ற நாம், அவரால் நன்மைகளை அனுபவித்துக் கொண்டிருக்கிற நாம், அந்த ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? அந்த ஆண்டவருக்காக என்ன செய்வோம்? சாட்சி மட்டும் சொல்ற நமக்கு ஆண்டவர், நீங்க சபை மக்கள் எல்லாம் ஜெபித்த ஜெபத்தை கேட்டு ஆண்டவர் எனக்கு நல்ல ஒரு வேலை கொடுத்தார். எதுக்கு கொடுத்தார்? நான் நம்ம சாப்பிட்டு அமைதியா இருக்கிறதுக்காக. நான் தனியா இருந்தேன், இப்போது எனக்கு ஒரு ஆண்டவர் துணையை கொடுத்தார். எது கொடுத்தாரு? பீச்சுக்கு போறதுக்கா? எதற்காக கொடுத்தான்னு பாத்தீங்கன்னா, வசந்தபடி பார்த்தீங்கன்னா மல்கியால் சொல்வது, பக்தியுள்ள சந்ததியை பெற்றெடுப்பதற்காக.
பக்தியுள்ள சந்ததி பெற்றிருக்கும். சும்மா சந்ததிகள் அல்ல, பக்தியுள்ள சந்ததிகள். நல்லா கவனிங்க. அது நான் அந்த சப்ஜெக்ட் போல, நான் இன்றைக்கு நேரம் இல்லாதனால நான் அப்படி ஓரலாம் சொல்லிட்டு போறேன். வருகிற வாரத்தில் அது உள்ள நிறைய காரியங்கள் இருக்கிறது. அதை நான் சொல்லி கட்டணம் சொல்ல விரும்புகிறேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, தேவ ஜனமே, இன்றைக்கு நீங்கள் ஊழியத்திற்காக அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை கர்த்தர் எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் நீங்க எப்படி வாழ்ந்தீங்களோ பரவாயில்ல, போட்டோம். ஆனா இந்த 2026ஆம் ஆண்டில ஆண்டவருக்காக நீங்கள் எதையாகிலும் சாதிக்க, எதையாகிலும் சாதிக்க. ஆண்டவரிடத்தில் நன்மையை பெற்ற நாம் ஆண்டவருக்காக ஏதாவது ஒரு ஆத்மாவது இந்த ஆண்டில நான் ஆண்டவருக்காக கொண்டு வருவேன். சொல்ல முடியுமா? நீங்க சேலஞ்ச் பண்ண சொல்ல முடியுமா? எதோ சேலஞ்ச் பண்றோம்ல, என்னென்ன காரியங்கள் உலக காரியங்களுக்காக, அழிந்து போகக்கூடிய காரியங்களுக்காக சேலஞ்ச் பண்றோம்ல, இதுல சேலஞ்ச் பண்ண முடியுமா? நான் இந்த வருஷத்துல நான் 2 பேரையாவது ஆதாயப்படுத்துவேன். அட்லீஸ்ட் ஒரு நபரையாவது ஆதாயப்படுத்துவேன். நல்லா கவனிச்சுங்க. நீங்க வெறும் கையாய் போவீர்களேயானால் அங்கே எந்த விதமான கனமும் இல்லை. ஆனா பரலோகத்துக்கு மட்டும் போலாம், புதிய வானம் புதிய பூமி பார்க்கலாம். ஆனால் நீங்க ஒரு ஆத்மாவோடு கூட போனாலும் கூட என் ஆண்டவராகிய இயேசு சிங்காசனத்தில் எழுந்திருந்து உங்களை கனப்படுத்துவார். அல்லேலூயா, கனப்படுத்துவார். ஐயா, இயேசு நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு திரள் எத்தனை 5000 பேர் மேற்பட்ட ஜனங்கள், அது 5000 ஆண்கள் புருஷர்கள் மட்டும் சொல்லப்பட்டிருக்கு. சகோதரிகள் அவங்க எல்லாம் சேர்த்துனா எண்ணிக்கையில் அடங்காது. அவர் எங்கெங்க போறாரோ அங்கெல்லாம் கூட்டம் வந்தது. அவர்களுக்கும் பிரசங்கித்தார். சரி, கொஞ்சம் ஓய்வு பெறலாமே, ஓய்வு எடுக்கலாம் என்று சொல்ல எந்த சீஷர்களும் சொல்லல, யாருக்கும் சொல்லல. அப்படியே தனிமையிலே போயிருந்தார். அப்படி தனிமையிலே போய் இருக்கும் போதும் இங்கே இயேசு வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டு அங்கேயும் ஜனங்கள் நெருக்கினார். பாத்தீங்கன்னா இயேசுநாதர் செய்த ஊழியங்களை பார்த்தா அதிகமா எங்க செஞ்சாரு? அதிகமா எங்க செஞ்சாரு? கலிலேயா கடற்கரை ஓரம் தான் செஞ்சாரு. அதிகமான இடங்கள். ஆனா ஒரு தனிப்பட்ட சகோதரிக்காக, ஒரு சகோதரியை ரட்சிக்க வேண்டும், அவள் ஒரு தாகத்தோடு கூட இருக்கிறாள், அவள் தன் மகள் நிமித்தமாய் தொய்ந்து போன நிலைமையில இருக்கிறாள், வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறாள். அவள் அதே வேதனையோடு கூட இந்த உலகத்துல மறிக்க கூடாது, அப்படிப்பட்ட ஜனங்களுக்காக தான் நான் வந்தேனே என்று சொல்லி ஏக்கத்தோடு கூட என் அப்பன் இயேசு அந்த தீரு சீதோன் பட்டணத்துக்கு புறப்பட்டு போனாரே. நடந்து போனாருங்க. கார்ல போல, குதிரையில போல, அல்ல ஒட்டகத்தில் போல, நடந்தே போல. தீரு சீதோன் பட்டணங்களுக்கு போகிறார். ஏன் போகிறார்? எதற்காக போகிறார்? இதுவரைக்கும் அந்த கிராமத்துக்கு பட்டணத்துக்கு போல, அன்றைக்கு போறார். ஏன் தெரியுமா? அங்கே கானானிய ஸ்திரீ வேதனைப்பட்டு கொண்டிருக்கிறார், அவதிப்பட்டு கொண்டிருக்கிறாள், மனம் உடைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார். ஏன்னா என்னுடைய ஒரே குமாரத்தி மிகவும் வேதனையோடு கூட இருக்கிறாள். அவள் சுகமடையணும். அந்த அந்த அவள் படுகிற வேதனை என்னால் பார்க்க முடியவில்லை என்று ஏங்கி கதறிக்கொண்டிருந்த அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்காக அந்த ஒரே ஒரு தனித்தாள் மனித ஸ்திரீ ரட்சிக்கப்படுவதற்காக தீரு சீதோன் பட்டணத்துக்கு போனார் ஆண்டவர். அவர் போய் அந்த மகளுக்குள் இருந்த அந்த பிசாசின் பிடியில் இருந்த அந்த மகளை விடுதலையாக்கி, நீ விரும்புகிறபடி உனக்கு ஆக கடவுது என்று சொல்லி கடந்து வந்து. அல்லேலூயா. ஏன் நான் இதை சொல்லுவேன்னா, ஒரே ஒரு ஸ்திரீ ரட்சிக்கப்பட வேண்டும் என்பதற்காக எவ்வளவு தூரம் என்று பார்க்கல, ஆண்டவர் அங்கே போய் அதை செய்தார். அப்படியே நீங்க பாத்தீங்கன்னா சமாரிய ஸ்திரீ
அந்த சமாரியர்கள் யூதர்களோட சம்பந்தம் கலவ மாட்டார்கள். அது அவர்களுக்கு அருவருப்பாயிருக்கு. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்கக்கூடிய அந்த ஸ்திரீயை ரட்சிக்கப்படுவதற்காக, அவருடைய வாழ்க்கையின் தரத்தை மாற்ற வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் போறார். போய் அவரோட உரையாடுறார். நம்ம ஆளுங்களாம் அப்ப கிட்ட இல்லை. ஏன்னா முதல்ல கிட்ட இருந்தான்னா அந்த காரியம் ஆகியிருக்காது. புரிந்தவர்கள் பாக்கியவான்கள். சீசுகள் இயேசுவோடு கூட இல்லை, அவர் தனித்து இருக்கிறார். அப்போதான் இவர் சமாரியால போறாரு. சமாரியா ஸ்ரீ தனியா இருக்கு பார்க்குறான். அவளும் மதியான நேரத்தில், எப்படின்னா மதியான நேரத்தில் தனியா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கு, அதுக்காக தான் வருவாங்க தண்ணி எடுத்துட்டு கிணற்று. அவ வருகிற அப்ப பேசுறார். தண்ணி மூலமா எனக்கு தாகத்துக்கு. இது உரையாடல் நிறைய நமக்கு தெரிஞ்ச ஒரு காரியம் தான். யோவான் 4ஆம் அதிகாரம். அப்போ கடைசியில சொல்றாரு, நீ யோவான் 4ஆம் அதிகாரத்தை திருப்பி அங்கு சொல்லுகிறது, வசனம் சொல்லுகிறது 13ஆம் வசனம், நீ தண்ணீர் இந்த இயேசு அவளுக்கு பிரதியுத்தரமாக, இந்த தண்ணீரை குடிக்கிறவனுக்கு மறுபடியும் தாகம் உண்டாகும். நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாது. நான் அவனுக்கு கொடுக்கும் தண்ணீர் அவனுக்குள்ளே நித்திய ஜீவ காலமாய் ஊறுகிற நீரூட்டாய் இருக்கும் என்றார். அதனால அதை தொடர்ந்து அவர் சொல்றார். அந்த உடனே சொல்றான், ஐயோ ஆண்டவர், எனக்கு தாகம் உண்டாகாமலும் நான் இங்கே உண்டு கொள்ளாமல் இருக்கும்படிக்கு அந்த தண்ணீர் எனக்கு தர வேணும்னு சொல்றாரு. அப்போதான் ஆண்டவர் சொல்றாரு, எப்பா இந்த தண்ணி வேணுமா அவனுக்கு? சரி, நீ ரொம்ப ஆசைப்பட்ட, நீ போவும் புருஷனை கொண்டு வாண்டாரு. அப்போ அவர் சொல்லுகிறார், எனக்கு புருஷன் இல்லைன்னு சொல்றாரு. உடனே ஆண்டவர் சொல்றாரு, ஆமாம்மா நீ சொல்றது கரெக்ட் தான், மெய் தான். ஏன்னா இப்ப இருக்கிற உனக்கு புருஷன் இல்லை, ஏற்கனவே 5 புருஷர்கிட்ட இருந்திருக்கிறாங்க. இப்ப இருக்கிற உனக்கு புருஷன் இல்லைன்னா அது அப்படி அவள் தான் அப்படி அதிர்ந்து போய்விட்டான். உடனே கவனிங்க, அந்த செய்தியை தன்னுடைய கிராமத்தில் இருக்கக்கூடிய சமாரியாவில் இருக்கக்கூடிய ஜனங்களுக்கு போய் சொல்லுகிறார். அவர் சொன்ன உடனே ஒரே ஒரு வார்த்தையை சொன்னார். அவர் சொன்ன ஒரே வார்த்தை என்னன்னு 29ஆவது சொல்றது, நான் செய்த எல்லாவற்றையும் ஒரு மனுஷன் எனக்கு சொன்னார், அவரை வந்து பாருங்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. இந்த வேலையைத்தான் நீங்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா. இந்த வேலை தான் என்ன? எந்த வேலை? ஆண்டவர் எனக்கு செய்த எல்லாவற்றையும். நீங்க நன்மை பெற்றிருக்கீங்களா? நீங்க சுகத்தை அடைஞ்சிருக்கிறீங்களா? நீங்க உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை இருந்து விடுதலை அடைந்திருக்கிறீர்கள். ஆக அதை எங்கே, இங்கே மட்டுமல்ல, இங்கே சாட்சி சொல்வது மாத்திரமல்ல, புறஜாதி ஜனங்களிடத்திலும் போய் அங்கே அவர்களுக்கு சொல்லும் பொழுது அது நிமித்தம் ஆண்டவருடைய நாமம் உயர்த்தப்படும். ஆண்டவரை ஏற்றுக்கொள்வதற்கு அவைகள் வழிவகுக்கும். அல்லேலூயா. நாம் சொல்லியிருக்கிறோமா? நாம் சொல்லியிருக்கோமா? ஆண்டவர் அதுதான் எதிர்பார்க்கிற. வந்துப்பா, இந்த சமாரிய ஸ்திரீ ஒரு ஊழியம் செய்தாள். என்ன ஊழியம்? வந்துப்பா. என்னைக்காவது நீங்க சொல்லியிருக்கீங்களா, எங்க சபைக்கு வந்துப்பா? சொன்னவர்கள் பாக்கியவான்கள், ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நான் கேட்கறேன்னா எல்லாரும் இல்லை, அது யார் செய்யலையோ அவங்களுக்கு தான் உணர்வு வரும். என்றைக்காவது நீங்க எங்க சபைக்கு வா என்று சொல்லியிருக்கிறோமா? எங்கள் போதகரத்தில் வந்து ஜெபித்து பாருங்கள், விடுதலை கிடைக்கும் என்று சொல்லி இருக்கிறோமா? ஆனால் நம்ம சாட்சி சொல்றோம், என் ஊழியக்காரன் ஜெபம் பண்ணாரு, எனக்கு எல்லாம் கிடைச்சது. இதை நீ மற்றவர்களுக்கு போய் சொன்னால் அவன் ரட்சிக்கப்படுவதற்கு ஏதுவா இருக்குமே. அல்லேலூயா. உங்க சகோதரி கீதா உங்களுக்கு நான் அதிகமா சோத்திரம், அந்த காரியங்களை அதிகமா செய்தாங்க வேலை ஆரம்ப நாட்கள். அவங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் படிக்காதவங்க தான். இன்னைக்கு தமிழ் படிக்க தெரியாது, அப்படிதானே சிஸ்டர்? ஆமே. அவங்கள ஆரம்ப நாட்கள் செய்த ஊழியம் வந்து பார், எங்க பாசிட்டு வந்து ஜெர்மனுக்கு சரியாயிடும் அப்படின்னு. அதான் அவங்க செஞ்ச ஊழியமே. அல்லேலூயா. எங்க பாசிட்டு வந்து பார் போதும். இன்னைக்கு யாரையா செய்வோம் அது மாதிரி? எழுத படிக்க தெரியாதவங்க கை தூக்கம் பார்க்கலாம். நம்ம சர்ச்சில் யாரும் எழுத படிக்க தெரியும், வைக்கப்படாது.
எடுத்து படித்து. ஏன் எதுக்காகன்னா, நீங்க பைபிள் படித்து அந்த டிரான்சிஸ்டர் வாங்கிக்கிற நீங்க போட்டு கேளுங்க. வசனத்தை படிக்கணும். அதுக்காக 2 பேர் இந்த வாரம் உங்களுக்கு அதை வாங்கி கொடுக்குறோமா, நீங்க அதை கேட்டீங்கன்னா ஒவ்வொரு நாளும் சும்மா இருக்கும்போது, நீங்க வேலை சமையல் செய்யும் போதும், நடந்து போகும்போதும், வரும்போதும் அதை அப்படியே பாக்கெட்டில் வச்சுங்க. ஏன் ஒரு செல்லு மட்டும் தூக்கின்னு போறோம்ல, அது மாதிரி எதையும் கொஞ்சம் தூக்கின்னு போங்க. அந்த வசந்த படிங்க. கர்த்தர் உங்களை இன்னும் அதிகமாக பலப்படுத்துவார். அல்லேலூயா. ஆகவே இப்படிப்பட்ட ஊழியத்தை செய்வதற்கு ஆண்டவர் உங்களை எதிர்பார்க்கிறார். அறுவடை மிகுதி, வேலையாட்கள் கொஞ்சங்க. இங்க சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை நீங்க வாசித்து பாருங்க. 34ஆம் அதிகாரம் 34வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். கவனிங்க. 34வது வசனத்திலிருந்து 4:34. யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமாக இருக்கிறது. அறுப்பு காலம் வருகிறதற்கு இன்னும் 4 மாதம் செல்லும் என்று நீங்கள் சொல்லுகிறது இல்லையா? இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது என்று உங்கள் கண்களை ஏறெடுத்து பாருங்கள் என்று நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். இதை நீங்க வீட்டு போய் வாசித்து பாருங்க. இதை தொடர்ச்சி நான் வர வார்த்தை உங்களுக்கு பேச போறேன். ஒரு 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 விவசாயி நிலத்திலே விதைப்பானால் அது முளைத்து வருகிற வரைக்கும் எத்தனை நாள் காத்திருக்காங்கன்னா 4 மாதங்கள் காத்திருக்கிறாங்க. இது உதாரணமாய் சொல்லுகிறார் ஆண்டவர். அதை சொல்லிவிட்டு, ஆனால் இப்போதோ எப்படி இருக்கிறது விளை நிலம்? 4 மாதமெல்லாம் இல்ல. கவனிங்க. அல்லது 6 மாதமோ 4 மாதமோ இல்லைங்க. ஆண்டவர் சொல்றார், இதோ வயல் நிலங்கள் இப்பொழுதே அறுப்புக்கு விளைந்திருக்கிறது. அப்படியானால் அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, சாக்கு போக்குகளை சொல்லிக்கொண்டு நீங்கள் இதே இடத்திலே அமர்ந்திராதீர்கள். நான் இன்னொரு நாளைக்கு பார்த்துக்கிறேன் ஊழியத்துக்கு, இன்னொரு நாள் பாஸ்டர் நான் இன்னொரு நாளைக்கு வரேன் என்று காலம் தாழ்த்தாதபடிக்கு இன்றைக்கே இப்போதே ரட்சணிய நாள், இன்றைக்கே அனுக்கிரக காலம். ஏன் என்று சொன்னால், விளைச்சல் மிகுதியா இருக்கிறது. ஒருவேளை அதை அந்த நேரத்தில் நீங்கள் அறுக்காவிட்டால் அது பாழடைஞ்சு போகும். அந்த கணக்கை ஆண்டவர் நம்முடைய கரத்தில் நிச்சயமாக்கி. ஏன்னா அறுப்பதற்கு வேலையாட்கள் இல்லைங்க. வேலையாட்கள் இல்லாததினாலே மணிகள் கரெக்டா வளர்ந்து விட்டது. அது தொங்கி போய் அதுக்கப்புறம் என்ன ஆகும்? அப்படியே கீழே விழுந்து அழுகி அது கெட்டு போய்விடும். யாருக்கும் பிரயோஜனமாய் இருக்காது. அது எங்கதான் போனோம்? அதுக்கப்புறம் நியாயத்திற்கு வந்து நிற்கணும். அது யாருன்ற கணக்கு கேட்பார் ஆண்டவர். உங்களையும் என்னிடத்திலும் ஆண்டவர் கேட்பார். நம்முடைய பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக நாம் போய் சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும். அல்லாவிட்டால் அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 30 நிமிஷமாக ஆண்டவர் சமுதிரம், ஆண்டவரே என் தெரு மக்களை ரட்சியும், என் பகுதி ஜனங்களை ரட்சியும் என்று சொல்லி எந்த ஒரு மனிதன் கதறுகிறானோ அந்த மனிதனை தான் ஆண்டவர் தேடுகிறார். அந்த மனிதனை தான் ஆண்டவர் அங்கீகரிப்பார். அப்படிப்பட்ட மனிதனை தான் ஆண்டவர் தேடிக்கொண்டிருக்கிறார். சகோதரா, சகோதரி, இன்றைக்கே நீங்கள் புறப்படுங்க. இதுவரைக்கும் காலம் தாழ்த்தி சாலமோன் ஞானி சொல்ற, இன்னும் கொஞ்சம் உறங்கட்டும், இன்னும் கொஞ்சம் தூங்கட்டும் என்று சொல்லி கை முடக்கி கால் முடக்கி நீங்க தூங்கி கொண்டிருப்பீர்களே, ஆனால் அந்தோ பரிதாபம். என் ஆண்டவருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. வேதம் சொல்லுறது, எபேசியர்ல சொல்லப்பட்டிருக்கிறது, காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள், இனி காலம் செல்லாது. என் ஆண்டவருடைய, ஏன்னா ஆண்டவர் சொன்ன கட்டளை அதுதான். மத்தேயு 28ஆம் அதிகாரம் கடைசி 3 வசனங்களை வாசிக்கும் பொழுது, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்கள். நீங்கள் வேலை செய்கிற இடத்திலே எத்தனையோ ஜனங்கள் இருளின் பாதையில் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். ஆண்டவரை அறியாமல் அழிந்து கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு நீங்கள் சுவிசேஷத்தை சொல்ல வேண்டும். நாம் வேலை செய்கிற இடத்திலே
பிரயாணப்படுகிற நேரங்களிலே எந்த இடத்துல இருந்தாலும் மற்றவர்களோடு சம்பாஷித்து அப்படியே உலக பிரகாரமான காரியங்களை பேசி வீணடிப்பதை காட்டிலும் என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவித்து அது நிமித்தம் ஆண்டவரத்திலே நன்மைகளை பெற்றுக் கொள்வோம். அல்லேலூயா. எத்தனையோ ஊழியர்கள் பாருங்க, கவனிங்க, எத்தனையோ மிஷனரிமார்கள், எத்தனையோ ஊழியர்கள் தியாகம் செய்த அந்த தியாகத்தில தான் இன்னைக்கு நாம் நின்று கொண்டிருக்கிறோம். அதை மறந்து போயிடாதீங்க. இந்த இந்திய தேசத்திலே மேலை நாட்டில் இருந்து வந்த மிஷனரிமார்கள் இரத்த சாட்சிகளாய் மரித்திருக்கிறார். இப்போ நாம செய்யறோமே ஊழியம், இதெல்லாம் கிடையாது. மைக்கை பிடிச்சின்னு நல்லா வரணும், வாய்ஸ் இருக்கா, அப்படியே பயங்கர கம்பெனி எல்டி தான் வேணும் அப்படின்னு நம்ம போய் முயற்சி செஞ்சோம். பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஆண்டவர் கேட்கறது இல்லை. அதற்கு முன்பதாய் எத்தனையோ மிஷனரிமார்கள் தியாகம் அர்ப்பணித்து, சாது சுந்தர் சிங் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு ஊழியக்காரன் பஞ்சாப் மாநிலத்தில். கவனிங்க, அவர் இந்து மார்க்கத்தில் பயங்கரமா பக்தி வைராக்கியத்தோடு வளர்க்கப்பட்டவர். 7 வயசுல பகவத்கீதையை மனப்பாடம் செய்த ஒரு மனிதன். 7 வயசுல. நம்ம 7 வயசுல ஒரு 23ஆம் சங்கீதம் கேட்க சொன்ன சொல்லுவாங்க நம்ம பசங்க? சொல்ல மாட்டாங்க. 23ஆம் சங்கீதம். ஆனால் இந்த சாது சுந்தர் சிங் 7 வயசுல பகவத்கீதையை மனப்பாடம் செய்த ஒரு மனுஷன். குரானை விரும்பி படிப்பார். ஆனா ஒண்ணு மட்டும் தொடவே மாட்டான். எதனா பைபிளை மட்டும் தொட மாட்டான். அவனுக்கு அவ்வளவு அருவர். அப்படிப்பட்ட மிகப்பெரிய ஒரு உன்னதமான மனுஷன் 14வது வயதுல ரட்சிக்கப்பட்டு ஆண்டவரை ஏற்றுக்கொண்டு விட்ட பிற்பாடு அவர் என்ன போட்டாருங்களா? பாதரட்சி போடவே இல்லை. காலில் நான் செருப்பு போட மாட்டேன் என்று நம்ம இப்ப இருக்கிற மீடியாவில் இதெல்லாம் பயங்கரமா கிரிட்டிசைஸ் பண்ணுவாங்க. படம்னா தான் அவங்க இன்னும் அப்படியே இருக்காங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் பிரதிஷ்டை என்னன்னா, காலை நான் செப்பல் போட மாட்டேங்க இயேசுக்காக. ஏன்னா அவர் அந்த 13வது வயசுல, கவனிங்க, அவருக்கு சமாதானம் இல்லாமல் பயங்கர மனசு ஒரு வேதனை அடைந்த ஒரு சூழ்நிலை. கிறிஸ்தவர்களை பார்த்தாலே அருவருப்பாகி இருப்பார். அவர்களை அடிப்பார். அந்த புதிய ஏற்பாடை வாசித்துக் கொண்டிருந்தான் ஒரு மாணவன் பள்ளியில. உடனே எழுந்து போய் அதை வாங்கி கிழித்து விட்டு தூக்கி எறிந்து விட்டு அந்த பைபிளையே கொளுத்து விட்டார். அப்படிப்பட்ட ஒரு மனுஷன். ஆனா அந்த மனிதனுக்கு எத்தனை 14வது வயசுல பயங்கரமான போராட்டம், மனதில் ஒரு நிம்மதி இல்லை. உடனே அந்த மனிதன் தென்னா, நீ எனக்கு உண்மையான தெய்வம் யார் என்பதை இன்றைக்கு எங்களுக்கு காண்பிக்க வேண்டும், இல்லாவிட்டால் நான் இன்றைக்கு மாலையை நான் செத்து போய் விடுவேன் என்று சொல்லி தீர்மானத்தோடு உட்கார்ந்தார் சாது சுந்தர் சிங். அப்போதான் ஆண்டவர் அந்த அறைக்குள்ளே தரிசனமானார். நீ ஏன் என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? சவுலுக்கு சொன்னார் பத்தியா, அது மாதிரி நீ ஏன் என்னை துன்பப்படுத்திக் கொண்டிருக்கிறாய்? நான் தான் இயேசு கிறிஸ்து என்று அவருக்கு பிரத்யட்சமாய் அந்த தரிசனத்தை பெற்றவுடனே அன்றைக்கே அந்த மனிதன் இயேசுவை ஏற்றுக்கொண்டார். பட்ட பாடுகள்லாம் அதிகம், அதெல்லாம் இன்னும் வர நாட்கள் சொல்றேன். எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு மனிதன், அவரை பின்பற்றி நடந்து வந்த மனிதன் கர்தார் சிங். நான் ஏற்கனவே சொல்லியிருப்பேன் கர்தார் சிங். இந்த கர்தார் சிங் என்கிற மனிதனை பார்த்தீங்கன்னா, அவர் மிகவும் ஜமீன்தார் குடும்பம், அநேக வேலையாட்கள் இருக்கிறார், பணத்திலே ஐஸ்வர்யவான், கோட்டீஸ்வரன். அந்த நாட்களிலேயே 18ஆம் நூற்றாண்டிலேயே ஜமீன்தார் என்று சொன்னா அப்ப பாத்துங்க அவர் எவ்வளவு அந்த இடத்துல எவ்வளவு பெரிய மனிதனாய் இருந்திருப்பார். அந்த மனிதன் ஆண்டவரை சோத்திரம் ஏற்றுக்கொண்டு ரட்சிக்கப்பட்டு இந்த சாது சுந்தர் சிங்கை பின்பற்றி அந்த மனிதன் நடந்தான். அது நிமித்தம் அவர் தன்னுடைய வீட்டாரை விட்டு துரத்தப்பட்டார். அந்த திபெத்துக்கு போயிட்டு சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும் என்ற பாரம் அந்த மனிதனுக்குள்ளாக இருந்தது கர்தார் சிங். ஏன்னா அந்த திபெத் ஜனங்கள் இருளின் ஆதிக்கத்தில் இருக்கிறார்களே, மிகவும் இருண்டு போன ஒரு சூழ்நிலையில வாழ்ந்து கொண்டிருக்கிறார்களே. நான் கண்ட இயேசுவை அவர்களும் அறிந்து கொள்ள வேண்டும் என்று திபெத்துக்கு கால்நடையாய் போகிறார்.
இயேசுவை அறிவிக்கிறான். அப்போது அங்கு இருந்த, ஏன்னா திபெத் புத்த மதத்தை தழுவினவர்கள், அங்கிருந்த புத்த பிட்சுகள் அவரை அரெஸ்ட் பண்ணுகிறாங்க, சிறைச்சாலையில் போடுறாங்க. ஏன்னா தேச துரோகம். அந்த இடத்துல புத்த மதம் தான் இருக்க வேண்டும், அதற்கு மாறாக யார் எதை சொன்னாலும் அது தேச துரோகம் என்று சொல்லி அவரை குற்றப்படுத்தி அவரை சிறைச்சாலையில் வைக்கிறார்கள். ஆனாலும் அப்பொழுதும் கூட ஆண்டவரை குறித்து எல்லா மக்களுக்கும், சிறைச்சாலையில் இருந்தவர்களுக்கும் அங்கிருந்த மக்களுக்கும், அவர் திபெத்தில் வாழ்ந்த நாட்களிலே எல்லா மக்களுக்கும் சுவிசேஷத்தை அறிவித்தார். இவனை விட்டால் இது போதாது என்று சொல்லி அவர் மிகவும் சிறைச்சாலையில கொடூரமாய் கொடுமைப்படுத்தினார்கள். கடைசியில செய்த ஒரு காரியம் என்ன தெரியுங்களா? அந்த கர்தார் சிங்கை பிடித்து இவன் என்னதான் செய்தாலும் இவன் அடங்க போவது இல்லை என்று சொல்லி அந்த எருமை தோல், பச்சையான எருமை தோல், அதை எடுத்து அதற்குள்ளாக அந்த மனிதனை போட்டுவிட்டு கொஞ்சம் மட்டும் விட்டாங்க பார்ப்பதற்காக. அதை தைத்து வெயிலே போட்டு விட்டார்கள். அந்த எருமை தோல் சுருங்க 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 அந்த மனிதனுடைய எலும்பு நொறுக்கப்படுகிறது. அவன் அப்போட, ஆண்டவரே, இயேசுவே, என்னை பலப்படுத்த ஆண்டவரே, பலப்படுத்த ஆண்டவரே, பலப்படுத்த ஆண்டவரே என்று சொல்லி அவன் கதறிக்கொண்டே இருந்தான். தமிழ்லங்க, உருதுல, பாரசீகத்துல அவர் பேசின மொழி பாரசீகம், உருது. நான் உங்களுக்கு சொல்லிக் கொண்டிருக்கிற தமிழ்ல. ஏன்னா இது கூட கேள்வி கேட்பாங்க, அவர் நான் தமிழ் தெரியுமா, இவர் அப்படி தெரிஞ்ச மாதிரி பேசுறாரு. அவர் பாரசீகம், உருது. கவனிங்க, ஆண்டவரே என்னை பலப்படுத்தும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார். 4 நாட்கள் ஆகிறது. அப்படியே அதை காய்ந்து உடையும் பொழுது சுற்றி இருக்கக்கூடிய ஜனங்கள் எல்லாரும் ஒரே ஆர்ப்பாட்டம், ஒரே குஷி, ஒரே கும்மாளம், ஒரே மதுவையும் எல்லாவற்றையும் செய்து அப்படியே ஆடி பாடுகிறார்கள். ஏன்னா அவன், அந்த மனிதன் சாகிறதை கண்டு அவர்கள் கண்டுகளித்தார்கள். யாருமே இரக்க குணமுடையவர்களா இல்லை. அவர் சாகிற தருவாயில் எல்லா எலும்புகளும் நொறுக்கப்பட்டு அவர் சாகிற தருவாயில வரும் பொழுது அவர் சொன்னார், அங்க இருக்கிற ஜனங்களை பார்த்துறாரா, ஏமா கொஞ்சம் என்னை கொஞ்சம் வெளியே விடுங்களேன், என் கை மட்டும், என் வலது கை மட்டும் வெளியே விடுங்களேன்னு சொன்னாராம். ஏன்னா அவருக்கு அருகிலே அவர் பயன்படுத்தின பரிசுத்த வேதாங்கமத்தை கீழே வெளியில வைத்திருக்கிறார். அப்போ அவர் ஒரு ப்ளீஸ், என்ன நீங்க கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு என்னுடைய வலது கையை மட்டும் நீங்க எடுத்து விடுங்கள் என்று சொல்லும்போது யாரோ ஒரு மனம் இரக்கம் அடைந்து அவன் வலது கையை மாத்திரம் எடுத்து விட்டார். அவர் தன்னுடைய பரிசுத்த வேதாமத்தில் வெள்ளை தாளில் வரும்போது அந்த வெள்ளைத்தாளை எழுதுகிறாராம். அவன் எழுதின ஒரு காரியம், நிறைய காரியங்கள் எழுதிவிட்டு அவர் சொன்ன ஒரு காரியம், ஒரு கிறிஸ்தவனுக்கு மரண படுக்கையா? ஆமா, மரணமே அவனுக்கு படுக்கையா இருக்கிறது. அவர் எழுதுகிறார், அவர் இதுல எழுதுகிறார், ஆண்டவராக இயேசு நமக்காக எவ்வளவோ பாடுபட்டார், அவமானப்படுத்தப்பட்டார், ஆனால் எந்த விதத்திலும் ஏன் எனக்கு இந்த வேதனை என்று சொல்லவில்லை. ஆனால் நானும் அப்படித்தான். அவர் கடைசியா எழுதக்கூடிய ஒரு காரியம், இந்த இந்திய தேசத்தில் இந்திய பெண்கள் தன்னுடைய கணவன்மார்கள் மரித்தவுடனே உடன்கட்டை ஏற துணிவார்களானால், அப்படிப்பட்ட அன்பு இந்திய பெண்களுக்குள்ள இருக்குமானால், என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பு அதை காட்டிலும் பெரியது, அவர்தான் உண்மையான தெய்வம் என்று சொல்லி அவர் எழுதிட்டார். அல்லேலூயா. ஒரு உடன்கட்டை அந்த நாட்கள் இருந்தது. உடன்கட்டை, கணவன் மரித்து விட்டால் அவர்கள் அவர்கள் மரித்த உடனே உடன்கட்டை ஏற வேண்டும். அவர்கள் வாழ மாட்டாங்க, அந்த ஸ்திரீகள் வாழவே மாட்டாங்க. ஒரு புருஷன் இறந்து விட்டால் வாழ மாட்டாங்க, அவர்களாக முன் வருவார்கள் உடன்கட்டை ஏறுவதற்கு. அதை பார்த்தார் கர்தார் சிங். இந்த தேசத்தில் இருக்கிற பெண்களுக்கு தன் கணவன்மார்கள் மேலே அப்படிப்பட்ட ஒரு அன்பு இருக்குமானால், அதை காட்டிலும் பெருசு என் இயேசுவின் மேல் உள்ள அன்பு. ஏயா, எதற்காக கர்தார் சிங் ஜமீன்தார் குடும்பம், நம்ம ஒண்ணு ஜமீன்தார் குடும்பம் கிடையாது. ஜமீன்தார் குடும்பம் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய அந்தஸ்தை, தன்னுடைய மதிப்பை விட்டு என் ஆண்டவருக்காக தெருவில் நாடோடியாய் வந்தார் ஐயா.
எதற்காக? என் ஜனங்கள் அழிந்து கொண்டிருக்கிறதே, அழிவை நோக்கி போய் கொண்டிருக்கிறார்களே, என் ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அழிந்து கொண்டிருக்கிற ஆத்துமாக்களை தேவன் பக்கமாய் திருப்ப வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த மனிதன் செயல்பட்டாரு. இன்றைக்கு நீங்கள் நானும் எந்த நிலைமை? என் ஆண்டவருக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க ஆயத்தமா? என் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமா? உங்களுடைய பணத்தை செலவு பண்ணணும்னு சொல்லல, நீங்க உங்களுடைய அந்தஸ்தை இட்டு இறங்கி வரணும்னு சொல்லல ஆண்டவர். இப்போ அவர் சொல்றது, அவர் கேட்கறது எல்லாம், நீ சுவிசேஷத்தை அறிவிக்க மாட்டாயா? இயேசு என்கிற நாமத்தை உன் நாவினால் உச்சரிக்க மாட்டாயா? இன்னைக்கு எவ்வளவு நேரம், எவ்வளவு சமயம் நேரத்தை செலவு செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் ஒரு 5 நிமிடம் என் ஆண்டவருக்காக நீங்கள் செலவு செய்து ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க முன் வருவீர்களா? இன்றைக்கு நீங்க முன் வருவீர்கள், ஆனால் நீங்கள் வரும் நாட்களில் நித்திய ஜீவனை நிச்சயமாக சுத்தரித்துக் கொள்வீர்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களுடைய மாம்சத்தின் கிரியைகள், உங்களுடைய மாம்சத்தின் சிந்தை எல்லாத்தையும் விட்டு விடுங்கள். என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் விட்டுவிட்டு, ஏன்னா அந்த அந்த கர்தார் சிங் தன்னுடைய பணத்தை, தன்னுடைய செல்வத்தை, தன்னுடைய அந்தஸ்தை விட்டு விட்டார். யாருக்காக? ஆண்டவருக்காக. அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுது, எல்லாவற்றையும், என்ன மிகப்பெரிய ஒரு மனிதன் அப்போஸ்தலனாகிய பவுல், மிகப்பெரிய ஒரு மனிதன். அவரும் நல்ல ஒரு பணக்கார ஒரு குடும்பத்தில் பிறந்தவன் தான் சவுல் என்கிற பவுல். அந்த மனிதன் சொல்லுகிறார், என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று விட்டேன். நல்ல ஒரு படித்த பண்பாளன், மாமேதை, கல்விமான், ஐயா ஒரு சனகை சங்கத்துல உறுப்பினன் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ரொம்ப ஒரு உயர்ந்த பதவியில இருக்கக்கூடிய இதுக்கு அது ஈக்குவல் சனகரிப்பு சங்கம் என்று சொன்னார். அப்படிப்பட்ட மனுஷனே சொல்லுகிறார், நான் என் ஆண்டவருக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பைமாய் கருதுகிறேன், குப்பைமாய் கருதுகிறேன். சாது சுந்தர் சிங் ஒரு காரியத்தை மட்டும் சொன்னார், அதை மட்டும் நான் சொல்லி நான் முடிக்க விரும்புகிறேன். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க. கடைசியா நான் வாசிக்கிறேன். அவருடைய வாழ்க்கையில லட்சியமா இருந்த வசனம் இதுதான், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றையும் குறித்து மேன்மை பாராட்டுவிருப்பேனாக. அவரால் உலகம் எனக்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறது, நானும் உலகத்திற்கு சிலுவையில் அறை உண்டு இருக்கிறேன். அல்லேலூயா, அல்லேலூயா. 14 போடுங்கப்பா. ஐயா, ஒரு அப்போஸ்தலனாகிய பவுல் பணக்காரன், படித்தவன், மாமேதை, மிகப்பெரிய அந்தஸ்து பதவியில் இருந்தவன் மனுஷன். அந்த மனுஷன் சொல்லுகிற ஒரு காரியம் கலாத்திய சபையை பார்த்து சொல்லுகிறார். இதே வசனத்தை தான் சாது சுந்தர் சிங் தன்னுடைய வாழ்க்கையில அடிப்படையாக வைத்து வந்தார். அவர் சொல்லுகிறார், சாது சுந்தர் சிங்கும் சொல்லுகிறார், அப்போஸ்தலனாகிய பவுலும் சொல்லுகிறார், நானோ நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவையை குறித்தே அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டாது இருப்பேனாக. சகோரி, சகோரா, நீ எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாய்? உன் குடும்ப அந்தஸ்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய படிப்பை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாயா? உன்னுடைய பணத்தை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறாயா? அவைகள் எல்லாம் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், குப்பை என்று இருக்கிறேன். இதெல்லாம் ஒரு குப்பை, குப்பை. அல்லேலூயா. இல்ல இதுல எவ்வளவு வச்சிருப்பேன்னு தெரியாது, இதுல எவ்வளவு வச்சிருப்பேன்னு தெரியாது. பஸ்ல ஒரு முறை வரேன், அப்போ பஸ் தம்பராயை வந்து வீட்டில் வச்சிட்டனால 2 நாள் அங்கே தங்கிட்டு நாங்கள் இருந்துட்டேன். இந்த சூளையில் ஒரு பஸ் வரும், திருட்டு பஸ் ஒன்று, திருட்டு நம்பர் பஸ். அது சூளை வழிகாடி போங்க, அது அந்த பேரே திருட்டு பஸ். அது கண்டக்டர் ஏறும்போது சொல்ல, ஏப்பா உங்களது இதெல்லாம் பணம் பாதுகாப்பாக வச்சுக்கோன்னு சொல்லுவான், அவனு சொல்லுவான். அதை ஏறினேன், 30,000 ரூபாய் வச்சுட்டான். இப்போ 30,000 ரூபாய் வச்சா எப்படி அப்படி பொக்குன்னு, ஐயோ உயிரே போயிடும். ஆனா அப்போ இம்மையளவு அது தொலைஞ்சு போறதுக்கு ஒரு அறிகுறியே இல்லை, அப்படியே சர்வசாரமா வரும். ஏன்னா
இந்த பணம் எனக்கு தெய்வம் அல்ல, என் ஆண்டவராக இயேசு ஒருவர் மட்டும்தான் தெய்வம். அல்லேலூயா. ஆமாங்க, உண்மையா சொல்றேன். ஆண்டவர் சமூகத்தில் நான் பணத்தை முக்கியப்படுத்தவில்லை, என் ஆண்டவரை தான் முக்கியப்படுத்துவேன். இன்னைக்கு பணத்தை முக்கியப்படுத்தி இன்னைக்கு சபையை நிறைய பேர் கட் பண்ணிட்டு போயிடும் இல்ல. அது ஒன்றுத்துக்கும் உதவாது, அந்த பணங்கள் ஒன்றுத்துக்கு உதவாது. நான் சொல்லுகிறேன், நீங்க ஆண்டவரை யாரெல்லாம் முக்கியப்படுத்துகிறீர்களோ, என் ஆண்டவர் தான். இவர் எதையுமே முக்கியப்படுத்தலைங்க. கர்தார் சிங்கா இருக்கட்டும், சுந்தர் சிங்கா இருக்கட்டும், அப்போஸ்தலனாகிய பவுலா இருக்கட்டும், அவர் சொல்றார், நான் கிறிஸ்துவின் சிலுவை குறித்து அல்லாமல் வேறொன்றை குறித்து மேன்மை பாராட்டு. நீங்கள் எதை குறித்து மேன்மை பாராட்டி கொண்டிருக்கிறீர்கள்? எதை குறித்து பெருமை பாராட்டி கொண்டிருக்கிறோம்? என் ஆண்டவர் என்னை ரட்சித்தாரே, என் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டாரே, நான் பெற்ற இன்பம் பெருக இவ்வையகம் என்று சொன்னதை போல நாம் பெற்ற அந்த சந்தோஷத்தின் ரட்சிப்பின் சந்தோஷத்தை நாம் மற்றவர்களுக்கு எடுத்து கூறுவோம், மற்றவர்களுக்கு சொல்லுவோம், மற்றவர்களை பார்த்து சொல்லுவோம், தாழ்மையா சொல்லுவோம். இன்னைக்கு நாம் சொல்லுவோமா? இன்னைக்கு எத்தனை பேர் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு ஆயத்தமா இருக்கு? வேலைக்கு போய் வீட்டுக்கு வந்து சமையல் செஞ்சுட்டு மீதி இருக்கக்கூடிய நேரத்தில் முழங்கால் படிட்டு ஜெபிக்கக்கூடிய ஒரு ஜெப பங்காளர்களாக நீங்கள் எழும்ப வேண்டும். நேரம் கிடைக்கும் போதெல்லாம், ஒரு பக்தன் பாருங்க, எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் இயேசுவோடு நான் பேசுவேன், எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நான் மற்றவர்களோடு பேச மாட்டேன். அல்லேலூயா. அப்ப நேரம் கிடைக்கும் போதெல்லாம் நீங்கள் ஆண்டவருடைய சமூகத்தில் உட்கார்ந்து கதறி அழுது கொண்டிருக்கிற, தொய்ந்து போயிருக்கிற, சிதறடிக்கப்பட்டிருக்கிற ஜனங்களுக்காக கதற இன்றைக்கு நீங்கள் ஆயத்தமா? இதுவரைக்கும் ஒருவேளை இதுவரைக்கும் செய்யாமல் இருந்தாலும் பரவாயில்லை, அதெல்லாம் அப்படியே கட்டி மூட்டு போட்டு அடுக்கடியின் ஆழத்தில் அப்படியே எந்திரக்கல்ல கட்டி போற்றுவோம். இன்றையிலிருந்து நான் ஒரு நபருக்காவது சுவிசேஷத்தை அறிவிப்பேன். அல்லேலூயா. நல்ல ஒரு பாடல், இருள் சூடும் காலம் இனி வருதே. பழைய பாடல், ரொம்ப அற்புதமான பாடல். அது அப்படியே எல்லாம் முழங்கால் படி அந்த பாடலை பாடி அப்படியே நாம் முடிக்க விரும்புகிறேன். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. எல்லாம் முழங்கால் படிடுவோம். ஹல்லேலூயா. 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 தீர உண்ட வாசல் அடைபடு முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோன் யார்? தீர உண்ட வாசல் அடைபடு முன், நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே, காலத்தை. அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்த பாடலை பாடும் பொழுது நீங்கள் எல்லாருமாய் ஹல்லேலூயா, எல்லாரும் தேவ சமூகத்தில் அப்படியே ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, இது ஒரு அர்ப்பணிப்போடு கூட நீங்கள் பாட போகிறோம். எத்தனையோ நபர்கள், எத்தனையோ மனிதர்கள் அழிந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழ்நிலையில், இருள் சூழ்ந்த காலத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கும் அப்படிப்பட்ட நபர்களை என் ஆண்டவர் இப்பொழுதே சந்திக்க வேண்டும். அதுக்காக எல்லாரும் அர்ப்பணிப்போடு கூட இந்த பாடலை நாம் பாடி நாம் அப்படியே ஜெபத்திலே நாம் தரிசுநிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்று
நீர் முன் வருவீர். பரிசு நிலங்கள் அநேகமுண்டு, தரிசனம் பெற்றோ நீர் முன். பரிசாக இயேசுவை அவர்களுக்கும் அளித்திட அன்பினால் எழுந்து செல்வீர். பரிசாக இயேசுவை அவர் அளித்திட அன்பின் எல்லாருமா தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய் முன் செல்வோர் யார்? நாட்கள் கோடியதாய் மாறிடுதே காலத்தை. எத்தனை பேர் இந்த காலத்தை ஆண்டவர் கிருபையின் காலத்தை கொடுத்திருக்கிறாரே, இந்த கிருபையின் காலத்திலே நாட்களை நான் ஆதாயம் செய்திடுவோம். கோடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம் செய்திடுவோம். விசுவாசிகள் என்னும் கூட்டமுண்டு, அன்பு கொண்டே அவர் நடுவில் உண்டு. விசுவாசிகள் என்னும் கூட்டமும் அன்பு ஒன்றே, ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று வேண்டும். சொல்லுவோம், ஒரு மனம் ஒற்றுமை அங்கு உண்டு என்று சொல்லும் நாட்கள் இன்று. எல்லாரும் கேட்போமா? ஆமென். ஆண்டவரே, திறவுண்ட வாசல் அடைப்படும் முன் ஆண்டவரே நாங்கள் முன் செல்கிறோம். அப்பா, நாங்கள் உமக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க நாங்கள் எங்களை அர்ப்பணிக்கிறோம். கொடியதாய் மாறிடுதே நாட்கள் கொடியதாய் மாறிடு. இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவாசிகள். இனி வரும் நாட்களில் நமது கடன் வெகு அதிகம் விசுவா. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியுமா. எல்லாம் சொல்லுவோம், நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றி. இன்னும் ஒரு விஷயம், ஆமென். நம்மிடம் உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும். மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவோம், நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும் ஆகிடுமே. நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும். சபை வளர வேண்டுமா? நம்மிடை உள்ள ஐக்கியமே வெற்றியும் தோல்வியும். தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய். தீர உண்ட வாசல் அடைபாடு முன் நொறுங்குண்ட மனதாய். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை ஆதாயம். நாட்கள் கொடியதாய் மாறிடுதே காலத்தை. எல்லாரும் காலத்தை ஆதாயம் செய்வோம். நாட்கள் கொடியதாய். எல்லாருமே பரிசுத்த ஆவியின் அபிஷேகம், சுவிசேஷ பாரம், ஆத்ம பாரம் இப்போது என் ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இயேசுவை நாமத்தில் இப்போது ஜனங்களுக்குள்ளே உண்டாகட்டும். இப்போதே உண்டாகட்டும். சுவிசேஷ பாரம் ஒன்றே என்னுடைய ஏக்கம், என்னுடைய சிந்தை, என்னுடைய எண்ணமெல்லாம் இயேசுவை அறிவிப்பது. ஆமென். அல்லேலூயா. எல்லாரும் கரங்களை தட்டி நாம் ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். கடைசி கவியில பாடணும். அருமையான பக்தன் எழுதுறார், நம்முடைய ஐக்கியம் ஒற்றுமையும் இருந்தாதான் தோல்வியும் வெற்றியும் நிர்ணயிக்கும். சபையில எந்த அளவு ஐக்கியம் இருக்கிறதோ வெற்றி. ஐக்கியம் இல்லாமல் மாம்சத்திலே நாம் செயல்பட்டு கொண்டிருப்போமானால் தோல்வி.
நம்முடைய சபையில ஒரு மனம் ஒற்றுமை ஐக்கியம் உண்டாக வேண்டும். அது இருந்தால்தான் அந்த சுவிசேஷம் அறிவிக்கக்கூடிய ஒரு பாரம் நமக்குள்ளே இருக்கும். அந்த அக்கினியின் தீ அப்படியே பரவி கொண்டே இருக்கும். ஐயோ, நாங்கெல்லாம் அப்படிதான் ஆராதனை முடிப்போம். 1 மணிக்கு ஆராதனை முடிச்சா போய் வீட்டில் தூங்குறது கிடையாது. சாப்பிட்டு உடனே ஓடி விடுவோம். சுவிசேஷம் அறிவிக்கிறோம். ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் போவோம். இந்த பாரம் நமக்குள்ள இருக்க வேண்டும். சகோதரனே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு கூட பேசி இருக்கிறார். மாம்சத்தின் கிரியைகளை விட்டுடுங்க, சுயத்தை விட்டுடுங்க, பெருமையை விட்டுடுங்க, புறம் பேசுறதை விட்டுடுங்க, குறை பேசுறதை விட்டுடுங்க, இன்னொரு நபரை குறித்து பேசுறதை விட்டுடுங்க. என் இயேசுவை மாத்திரம் பேசுங்க, என் இயேசுவை மாத்திரம் அறிவிங்க. எப்படியாவது ஒரு ஆத்துமாவையாவது நான் சுவிசேஷத்தை அறிவித்து ஆதாயப்படுத்திக் கொள்வேன். சுவிசேஷம் என்றா என்னங்க? இயேசுதான் சுவிசேஷம். அவர் வாழ்ந்த வாழ்க்கை, அவர் வளர்ந்த வீதம், அவர் நடந்த விதங்கள், அவர்கள் பேசின மனதுருக்கம், ஒரு தாழ்மையின் சிந்த, இதுதான் சுவிசேஷம். வேற என்ன சுவிசேஷம்? இதுதான் சுவிசேஷம். ஆகவே இனி வரும் நாட்களிலே ஆண்டவருக்காக எதையாவது செய்யணும், ஏதாவது செய்யணும். நான் செய்ய போறேன் என்று ஒப்பு கொடுத்தவர்கள் எல்லாரும் அப்படியே உங்களுடைய இருதயத்தில் கரத்தை வச்சு கொண்டு, ஆண்டவரே, ஆண்டவருக்காக நான் எதையா செய்வேன். என் கூட தான் வந்து ஊழியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீங்க தனியாக போய் ஊழியம் பண்ணலாம், தனியாக போய் ஊழியம் பண்ணலாம். நீங்க தனியாக போய் சொல்லலாம் எப்படியாவது. ஏன்னா அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றார், வாதினாலாவது வஞ்சகத்தினாலாவது எவ்விதத்தினாலாவது கிறிஸ்து மகிமைப்படுறாரா, அது போதும் எனக்கு, அது போதும். என்ன பிரிவினை வாதங்கள், என்ன மார்க்க பேதங்கள் எதுவோ, ஆனா கிறிஸ்து அறிவிக்கப்படுறாரா, அது போதும். இனி நான் கிறிஸ்துவை அறிவிக்கிறவனாய் நான் மாறுவேன். ஆண்டவரே, இன்றைக்கு இந்த வருஷத்துல 2026 3வது வாரத்தில் நான் இதை அறிக்கையிடுகிறேன், அர்ப்பணிக்கிறேன். எத்தனை பேர் சொல்ல முடியும்? எத்தனை பேர் சொல்ல முடியும்? உங்களை அப்படி சொல்லுகிறவர்கள் எல்லாரும் வலது கருத்தை இருதயத்தில் வச்சு நீங்க ஒப்பு கொடுங்க. ஆண்டவரே, இன்னைக்கு பேசின வார்த்தை எனக்கு தான் பேசுங்க. ஆண்டவரே, நான் ஆண்டவருடைய சுவிசேஷத்தை அறிவிக்க எப்படியாவது ஒரு ஆத்துமாவது நான் ஆதாயப்படுத்துவேன். எல்லாம் ஒப்பு கொடுங்க. நல்ல தகப்பனே, இன்றைக்கு ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா பிள்ளைகளையும் என் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. மற்றவர்களுக்கு சுவிசேஷத்தை அறிவிப்பதற்கு முன்பதாக என் மக்களை சீர்படுத்துங்க, ஸ்திரப்படுத்துங்க. அதை மற்ற நபர்களுக்கோடு கூட போய் சொல்லுவதற்கு தகுதிப்படுத்துங்க. ஆண்டவரே, இவர்கள் பெற்றுக்கொண்டதை போல நாங்கள் பெற்றுக்கொண்டதை போல அந்த சந்தோஷத்தை மற்றவர்களும் பெற்றுக்கொள்ள வேண்டுமே. நீர் யாரை பார்த்து சொன்னீர்? தொய்ந்து போன ஜனங்களை பார்த்து, சிறைப்பட்டு போன ஜனங்களை பார்த்து, ஐயோ வேதனை அடைந்துகிற ஜனங்களை பார்த்து அறுப்பு மிகுதி என்று சொல்லி இருக்கிற ஆண்டவரே. அப்படி தொய்ந்து போன ஒரு நிலையில, துவண்டு போன ஒரு நிலையில, தளர்ந்து போன ஒரு சூழ்நிலையில இருக்கக்கூடிய மக்கள் இயேசுவண்டை ஓடி வரணும்ப்பா, இயேசுவண்டை ஓடி வரணும் ஆண்டவர், உமண்டை ஓடி வரணும் ஆண்டவரே. என் மக்களை அப்படியாய் தயார்படுத்துவீராக, ஆத்ம பாரத்தை கொடுப்பீராக, அவர்கள் சிந்தையிலே நல்ல ஒரு எண்ணத்தை கொடுப்பீராக, சுவிசேஷத்தை அறிவிக்கக்கூடிய ஒரு சுவிசேஷ பங்காளர்களாய் என் சபை மக்கள் அத்தனை பேர்களை மாற்றுவீராக. நீ சொன்ன கட்டளை, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்க, அப்படி சகல ஜாதிகளும் சீஷராக்கக்கூடிய அனுபவம் என்னுடைய விசுவாச மக்களுக்கு உண்டாகட்டும் ஆண்டவரே. காலத்தை பார்த்தால் போதகராய் இருக்க வேண்டிய நீங்கள் என்று சொல்லப்பட்டு இருக்கிறது ஆண்டவரே. காலம் கொடிய காலமா இருக்கிறது, கொடிய காலங்களா இருக்கிறது ஆண்டவரே. கடைசி காலமா இருக்கிறது. ஜனங்கள் அறிந்து போகக்கூடாதப்பா, இயேசு அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. முந்தின நாள் இந்த ஒண்டிக்குவம் பகுதியிலே வாலிப பிள்ளைகள் கல்லால் அடித்து 2 பேர் கொண்டு இருக்கிறான் ஆண்டவரே.
அதுக்கு காரணம் கஞ்சா, சண்டை, கோபம், முன்கோபம், மூர்க்கம். இப்படிப்பட்ட நபர்களை ஆண்டவர் சந்திங்க ஆண்டவரே. எங்களுடைய எல்லை சுற்றிலும் எந்த இடத்துல இனிமேல் இப்படிப்பட்ட கொலைகள் நடக்கக்கூடாது. இயேசுவின் நாமத்தில் அப்படிப்பட்ட ஆவியை நாங்கள் கடிந்து அப்புறப்படுத்துகிறோம். ஐயா, எங்க தேசத்துல, எங்களுடைய பட்டணத்துல, எங்க திருவள்ளூர் தாலுகாவில இப்படிப்பட்ட கொலைகளோ, கொள்ளைகளோ, விரோதங்களோ, பகைகளோ ஒன்றும் ஏற்படவே கூடாது. அந்த பிள்ளைகளை சந்தியும் ஆண்டவரே. அப்படிப்பட்ட மூர்க்க வெறியோடு இருக்கக்கூடிய அந்த வாலிப பிள்ளைகளை, பிஞ்சு உள்ளங்களை என் ஆண்டவர் சந்திக்கும்படி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. இப்படிப்பட்ட மக்களுக்காக தான் நீர் பரிதபிக்கப்பட்டிரு மனதுருகினீர். என் தேவன் அப்படிப்பட்ட ஒரு காரியங்களை ஒரு நாட்கள் செய்ய போகிறேன். அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்யும். உங்கள் திருநாமம் மகிமைப்பட்டும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே.